ஆரோக்கியமான உடலும் மனமுமே அறிவுத்திறனை மேம்படுத்தி மாணவிகளை முன்னேற்றும். அதனால் பள்ளியும் முன்னேறும் என்பதில் இப்பள்ளி நிர்வாகம் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளது. இப்பள்ளியில் படித்த மாணவிகளே இப்பள்ளியில் ஆசிரியையாக தொழில் புரிவதும் இப்பள்ளியின் வெற்றிக்கு சான்றல்லவா? இப்பள்ளி மாணவிகளின் திறமையும் பெருமையும் கல்வி சார்ந்த விடயங்களில் மட்டுமல்லாமல் மற்றும் பல்வேறு துறைகளிலும் தனித்திறமைகள் காட்டி சாதனைகள் படைத்துள்ளன. அதற்கு முக்கிய காரணம் பள்ளி நிர்வாகம் இம்மாணவிகளின் உள்ளத்தை மட்டுமன்றி உடல் ஆரோக்கியத்தையும் பேணி உறுதியாய் வைத்திருக்க பரந்து விரிந்த நிலப்பகுதியில் விசாலமான விளையாட்டு மைதானம் அமைத்து விளையாட்டுத் துறையை ஊக்குவித்து பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் முன்னேற உபகரணங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி வருவதேயாகும். எங்கள் ஸ்கூலில் கேம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், எங்கள் மேடமும் சரி எங்கள் கரஸ்பாண்டண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. நியூ கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு நிறையா கேம்ஸ் நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி யோகாவுக்கு எங்கள் ஸ்கூல் வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்கூலாக இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்க கேம்ஸ்லேயும் சரி யோகாலையும் சரி ரொம்ப டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸு. அத்லெட்டிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் லெவல் வரைக்கும் போய் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கேம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு மெட்ரிகுலேஷன் லெவலில் நாங்கள் ரொம்பவே அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். விளையாட்டுத்துறை மட்டுமன்றி இப்பள்ளியில் பலவித அமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கைட், ஜூனியர் ரெட் கிராஸ், கிரீன் கார்ப்ஸ் போன்ற சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகளையும் தன்னகத்தை கொண்டு மாணவிகளை சிறந்த பிரஜைகளாகவும் உருவாக்கி வருகிறது இப்பள்ளி. ட்ரெக்கிங் கிளப், சயின்ஸ் கிளப், மேத்ஸ் கிளப், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அசோசியேஷன், கைவினை கலைப்பொருள் செய்தல் மற்றும் இசை கற்றல் போன்றவற்றிலும் பயிற்சிகள் வழங்கும் அமைப்புகளை ஏற்படுத்தி மாணவிகளுக்குள் அவர்களுக்கும் தெரியாமல் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்கிறது இப்பள்ளி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலே தரணியில் இல்லை. ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் மற்றுமோர் சிறப்பம்சம் இங்கமைந்துள்ள மாணவிகள் தங்கும் விடுதியாகும். 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கும் வசதி கொண்ட இவ்விடுதி அவர்கள் தம் சொந்த வீடுகளில் இருப்பது போன்ற உணர்வை ஊட்டும் வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்டதாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு கூட அவர்களது ஆரோக்கியம் பேணும் பக்குவத்தோடு தரமும் அறுசுவையும் கொண்டதாக வழங்கப்படுகிறது. கிராமத்து பெண் பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியின் சிறப்பும் நேர்த்தியும் வெளிநாட்டில் வாழும் பெற்றோர்களையும் ஈர்த்ததில் வியப்பில்லை. சிங்கப்பூர், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து கூட மாணவிகள் இங்கு வந்து தங்கி கல்வி பயிலுகிறார்கள். மற்றுமொரு சிறப்பு, தினமும் மாணவிகள் காலம் தவறாமல் பள்ளிக்கு வரவும் பாதுகாப்புடன் மீண்டும் வீடு செல்லவும் பள்ளி நிர்வாகமே வாகன வசதிகளை வழங்குவதே. நகரத்து பள்ளிகளையும் விஞ்சும் வகையில் அதிநவீன வாகனங்கள் மாணவிகளின் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அயலவனையும் நேசித்து வாழும் பண்புக்கு ஒப்ப இப்பள்ளியின் வளர்ச்சியில் மட்டுமல்லாமல் இப்பிரதேசத்திலுள்ள இதர பாடசாலைகளின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டவர் முஸ்தபா என்பதற்கோர் உதாரணம். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நான் எனது நிதியில் இருந்து அவருக்கு தாராளமாக லட்சக்கணக்கில் நிதி உதவி அளிக்கிறேன், நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிடத்தை கட்டுங்கள் என்று சொன்னபோது அப்போது சொன்னார், நான் எனது அறக்கட்டளையிலிருந்து நான் வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு உதவுவதாக இருந்தால் பக்கத்திலேயே எனது ஊரிலேயே அறநிலைத்துறையை சார்ந்த மேல்நிலைப் பள்ளி பெண்கள் பள்ளி என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் பள்ளி கட்டிடம் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த நிதியை வழங்குங்கள், அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அவருடைய சமய நல்லிணக்கம்,
அதாவது இவர் முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஒரு பெருமகனாக இருந்தாலும் இந்து அறநிலை பள்ளிக்கு இதை கொடுக்கலாம், அந்த நிதியை அங்கே கொடுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அவரது நிதியை ஒரு 7-8 லட்சம் ரூபாய் போட்டு அந்த அரசாங்க பணத்தோடு சேர்த்து அவர் ஒரு பெரிய ஒரு 21 லட்சத்திற்கு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து சமீபத்தில் அந்த கட்டிடத்தை நான் பணம் கொடுத்ததை அவர் திறக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நின்று கொண்டிருந்தோம் என்பதைத்தான் நான் இங்கே சுட்ட விரும்புகிறேன். இப்பள்ளியில் பயின்று பின்னர் மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், விவசாயம் போன்ற துறைகளில் மேற்படிப்புக்காக முன்னணி கல்லூரிகளை நாடும் மாணவிகளுக்கு அக்கல்லூரிகளில் முன்னுரிமை அளிக்கப்படுவதே இப்பள்ளியின் கல்வி தரத்துக்கு ஒரு சான்றாகும். I think my school is the best school in this world and I am also proud to be a Rahmat student. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் எனும் கவி பாரதியின் ஆணைக்கு ஏற்ப பெண் கல்வியை மேம்படுத்தி தலைநிமிரச் செய்ய வேண்டும் எனும் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் மகளிர் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்தும் வெற்றி பாதையில் வேறு நடை போட்டு நாட்டின் பல பள்ளிகளுக்கும் ஏன் கல்லூரிகளுக்குமே முன்மாதிரியாய் விளங்கப் போவது உறுதி. இன்ஷா அல்லாஹ் அந்த ஏக இறையின் அருள் இங்கு பயிலப் போகும் ஒவ்வொரு மாணவியின் எதிர்காலத்துக்கும் ஒளியாய் நின்று வழிகாட்டட்டும்.